தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை ஒரு துணை குடியரசுத் தலைவராக வேட்பாளராக முன்னிறுத்தினால், தமிழர்களுக்காக நாங்க நாங்க வந்து நெறையா நம்ம செய்றோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. திமுக கூட அதான் முக்கியமா சொல்லியிருக்காங்க. இங்க இவர்கள் வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்றாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு கணக்காக கூட இருக்கலாம். ஏன்னா தமிழகம் தென் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருத்தர, தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை வேட்பாளராக்கினால், அதற்கு நமக்கு தேர்தல்ல பயன் தரும். அது பயன் தருமோ, தராதோ அப்படிங்கிறது அடுத்த விஷயமாக இருந்தாலும், அவருடைய கணக்கு அந்த மாரி. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் கணக்கு போடும்போது இதுவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க வடமாநிலங்களை பொறுத்தவரைக்கும், வடமாநிலங்கள்ல இருக்கிறவங்க இதுவரைக்கும் முக்கியமாக இது போன்ற முக்கியமான பதவிகள்ல அமர வைக்கப்படுவாங்க. இப்போ தென் மாநிலங்களைச் சேர்ந்த ஒருத்தர், அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தரை அவர்கள் அமைப்பதற்கு அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, அவர்கள் தமிழகத்தில் முக்கியமாக காலூன்ற வேண்டும் அப்படின்ற குறிக்கோளாக இருக்கலாம். அது அரசியல் கணக்காக கூட இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இவங்க இந்தியா கூட்டணி வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வந்து ஆந்திராவைச் சேர்ந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து அவர்கள் வேட்பாளராக ஆக்கியிருக்கிறாங்க. அவங்க சிபி ராதாகிருஷ்ணனை ஏற்க மறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல.